இன்னைக்கு சமையல் வீடியோவில் வந்து ரத்த பொரியல் பண்ண போகிறோம். ரத்தம் கஸ்டமர் வேணும்னாலும் வாங்கிக்கலாம், சரிங்களா? ரத்த பொரியல் சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ரத்தம், குடல், நுரையீரல் இது மூணையும் ஒன்றா போட்டு கொஞ்சம் வெண்டைக்காய் கலந்து அப்படியே கூட்டு மாதிரி வைக்கணும். சாவடியாக இருக்கும் சாப்பிட. நம்ம ஆட்டு ரத்தத்தை எடுத்து சமையல் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆட்டு ரத்தத்தை பொரிக்க போகிறேன். பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கணும். தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு கடுகு போதும், கொஞ்சம் எண்ணெய், அவ்வளோதான். பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்னமாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நம்ம சமையல் வீடியோவில் பாருங்களேன் எப்படி செய்கிறேன்னு. ரத்த பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லிக்கு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ தோசைக்கும் நல்லாயிருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது இந்த ஆட்டு ரத்தமும் இட்லி, தோசை இதெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சாவடியாக இருக்கும். ஆட்டு ரத்த பொரியல் நம்ம சமையல் பண்ணி சாப்பிட போகிறோம். ஸோ சுடுசோறை வடித்து இந்த ஆட்டோட ரத்த பொரியலை அந்த சுடுசோறு மேலே அப்படியே ஓரளவு கொட்டி இந்த நல்லெண்ணெய் எடுத்து அதில் ஊற்றி அப்படியே பிசைஞ்சு நல்லா உருண்டை மாதிரி பிடிச்சி அப்படியே வாய்க்குள்ளே போட்டோம் வச்சுங்க, அப்படியே உள்ளே போய் இறங்கும் போது இந்த நாக்கு இருக்குல்ல, அது அப்படியே நாட்டியம் ஆகும். அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு. நம்ம ரத்தம் சேர்க்க வேண்டியதான். நல்லா கிளறணும். நம்ம ஏற்கனவே ஆட்டை வந்து அறுக்கும்போது அதில் ரத்தம் பிடிக்கும்போது உப்பு சேர்த்துருப்போம். அதனால் அந்த உப்பு சேர்க்கும்போதோ அதோட லெவல் பார்த்து கரெக்டாக சேருங்க. நான் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கேன் அறுக்கும்போது, இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஆட்டு ரத்த பொரியல் நம்ம சமையல் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ சாப்பிட போகிறோம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. ஸோ பாருங்கள். இந்த ஆட்டோட ரத்த பொரியலை வந்து நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் காலையில் பசி ஆடுறதுக்கு வந்து நம்ம இட்லி இருக்கு பாருங்கள், இட்லியில் சுட சுட அவிச்சு இந்த ஆட்டு ரத்தத்தை அதில் தொட்டு சாப்பிட்டு வச்சுங்க, அப்படி தான் இருக்கும். நீங்கள் இதில் எத்தனை பேர் இந்த மாதிரி சாப்பிட்ருப்பீங்கன்னு தெரியாது. சாப்பிட்டவங்களுக்கு அதோட எக்ஸ்பீரியன்ஸ், அதோட அனுபவம் புரியும் கண்டிப்பாக. இட்லி மட்டும் கிடையாது, தோசைக்கு ரொம்ப லோக்காக இருக்கும் அதோட ருசி. ஸோ நாளைக்கு நாங்கள் அதே மாதிரி தான் இட்லி தோசைக்கும் செஞ்சு சாப்பிட போகிறேன். இப்போ சோறு. சோறு வந்து அப்படி சூடாக இருக்கணும், கொதிக்க கொதிக்க இருக்கணும். சோறு அந்த தட்டில் போட்டோன்னா சூடு ஆவி அப்படி தட்டில் அப்படியே சூடாகி பறக்குது எல்லா சைடு. அப்படியே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுவோம் சோத்துல. நல்லெண்ணெய் நம்ம ஏற்கனவே இப்போ ஊற்றிட்டோம். நல்லெண்ணெய் வேணுங்கிற அளவு ஊற்றியாச்சு. ரத்த பொரியல் எடுத்து சோத்துல போட்டு பிசையலாம் ஒன்றா. நல்லா பிசைஞ்சாச்சு. நல்ல ரத்தமும் நல்லெண்ணெய் விளசம் மூணையும் சரிசமமாக நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. சாப்பிட்டு பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு.
ஆகா, சொர்க்கம் மாதிரி இருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ஆட்டு ரத்தை வாங்கி இதே மாதிரி சமையல் பண்ணி சாப்பிடுங்க. ஸோ நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க, நான் சொல்கிறது சாப்பிடாத ஆள் மட்டும். மீண்டும் அடுத்த ஒரு சமையல் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ. இப்போ வந்து ரசம் ஊற்றிருக்கு. ரசம் ஊற்றிட்டு மறுபடியும் ரத்தம். ஏன்னா ரசத்தில் வச்சு ரத்த பொரியல் சாப்பிட்டா அது ஒரு ருசி. இந்த பொறப்பே நல்லா ருசித்து ரசித்து நல்லா சாப்பிடணும். மட மாளிகை கட்டு, நகை, பணம் வாங்கி எல்லாம் சேர்க்கணும். அளவுக்கு மீறி ஆசைப்பட்டு சேர்க்குறேன்னு சொல்லி நம்ம சாப்பாடை குறைச்சிக்கிட்டோம், ஒரு நாளைக்கு பொட்டுன்னு போயிடுவோம். அப்புறம் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோன்னு செத்ததுக்கப்புறம் ரொம்ப கவலைப்படுவோம். ஸோ அதனால் உயிரோடு இருக்கும்போது என்னென்ன அனுபவிக்கணுமோ அனுபவித்து வாழ கற்றுக்கணும். அது மண்குடிசையில் வாழ்ந்தாலும் சரி, மட மாளிகையில் வாழ்ந்தாலும் சரி. கேட்டால் என்கிட்ட வியாபாரம் இல்லை, பணம் இல்லை, கஷ்டம், அந்த கதை நொண்டி சாக்கெல்லாம் சொல்லக்கூடாது. சரியா? நம்மளால் என்ன முடியுதோ அதை வேண்டிய வாங்கி சாப்பிட்டுக்கணும். நிச்சயமற்ற உயிர் ஒரு நாளைக்கு டக்குன்னு போயிடும். அதனால் எப்போ போவோம் யாருக்கு உங்களுக்கு சொல்ல முடியுமா, எனக்கு சொல்ல முடியுமா தெரியாது. அதனால் நல்லா சாப்பிட்டு நல்லபடியாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்து வாழ்ந்துட்டு போயிடணும்.